அதாவது டாக்டர் பெசன்ட் சாலை ஐஸ் ஹவுஸ்ல இருந்து டாக்டர் பெசன்ட் சாலை செல்லக்கூடிய அந்த வழியில காவல்துறையினர் ஏற்கனவே இந்த டாக்டர் பெசன்ட் சாலையில அதாவது இந்த புதுக்குப்பம் என்ற பகுதியில பொதுமக்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை போராட்டத்தை கைவிடும்படி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பகுதியில் அதிக அளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி காவல்துறையினர் வாகனங்கள் அதற்கு முன்பாகவே அங்கங்கே நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் தான் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தது. இருப்பினும் காவல்துறையினர் அவர்கள் மீது எதிர்வினை ஆற்றாமல் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஆலோசனையில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே போல இந்த திருவல்லிக்கேணி செல்லக்கூடிய அந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை பகுதி முழுவதுமே ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் இருந்து திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் 3 இடங்களில் இந்த மறியல் என்பது நடத்தப்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை அவர்கள் வலுக்கட்டாயமாக மூடுவதற்கு அவர்கள் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இந்த பகுதியில வாகனங்கள் காவல்துறையுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. காவல்துறைக்கு எதிராக, அதாவது இந்த சம்பவத்தை கண்டித்து காவல்துறைக்கு எதிராக ஒரு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் இந்த காவல்துறையினுடைய வாகனத்தை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த போராட்டம் என்பது வன்முறையாக மாறக்கூடிய ஒரு சம்பவம். போராட்டத்திற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்பது வன்முறையாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. தற்போது காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டாலும் இது எதிர்வினையாற்றும் பொழுது காவல்துறையினர் தற்போது எதிர்வினையாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா பல்வேறு பகுதியில் இந்த போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இதை பார்க்கும் பொழுது இது தாக்குதல் காவல்துறையினரும் எதிர்வினையாற்றினால் இது பல்வேறு பகுதிகளில் மீண்டும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கு போராட்டம் வலுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் தற்போது மெரினா கடற்கரையில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் அந்த பகுதியிலேயே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அந்த பேச்சுவார்த்தைகளையும் மீறி தொடர்ந்து அது தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் போராட்டம் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில இவர்கள் மீது பல்வேறு அவர்களுக்கு ஆதரவாக இந்த மெரினா கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லாம் போராட்டம் என்பது வன்முறையாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. இது காவல்துறையினர் எதிர்வினையாற்றும் போது மேலும் இது ஒரு பரபரப்பான பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பெண்களும் அதிகமாக இருக்கிறார்கள். இதில் திட்டமிட்டு இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இது போன்ற சில நபர்கள் ஈடுபடுவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டது. அதையெல்லாம் நிரூபிக்கும் விதமாக தான் தற்போது நடந்து கொண்டிருப்பதாக பார்க்க முடிகிறது.